ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லேடீஸ் அப்படின்னாலே மார்னிங் எழுந்ததும் வாசல் தெளித்து கோலம் போட்டு அப்படி தான் எல்லோரும் அவங்களோட வேலையை ஆரம்பிப்பாங்க. நானுமே அப்படி தான். ஆனால் நான் மார்னிங் எழுந்து கோலம் போட்டுட்டு உள்ளே போயிடுவேன். பசங்களுக்கு ஸ்கூல் கிளப்புறதுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு மறுபடியும் பாப்பாவுக்கு தலை சீவுற டைமில் தான் வெளியில் வருவேன் 8 மணிக்கு. அப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த கோலத்தில் எதுவுமே இருக்காது, ஒரு டாட்டு கூட இருக்காது பாருங்கள். இது எதனால் அப்படின்னாக்கா, நாங்கள் பியூர் அரிசி மாவில் தான் கோலம் போடுறது. கல் மாவுலாம் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களுமே வந்துட்டு கல் மாவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது பெரிய பாவமும் கூட. நம்ம கோலம் போடுற ப்ராசஸ்ஸே எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு உயிர்களுக்கு வந்துட்டு நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படின்றதுல தான். அந்த காலத்துலேருந்தே இந்த பழக்கம் உண்டு. இதனாலாம் நான் அதிகாலையில் எதுக்காக எழுந்திரிச்சு கோலம் போடுறது அப்படின்னா, ஒன்று நல்ல காற்றை நம்ம சுவாசிக்கணும், அடுத்தது நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்கணும், ஏதாவது 4 உயிர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ப்ராசஸில் தான். அதுக்கு முன்னாடி இந்த கோலத்தெல்லாம் வந்துட்டு எறும்பு சாப்பிட்டுட்ருப்பாங்க நிறையா. இப்போவுமே அங்கே எறும்பு நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நான் க்ளோஸில் போனால் அந்த கோழி ஓடிடுவாங்க. அதனால தான் இப்போ என்னென்னா, இந்த கோழிங்க இன்றைக்கி ஒருத்தவங்க தான் வந்திருக்கிறாங்க, நிறைய வருவாங்க, வந்து சாப்பிடுவாங்க. நானும் அந்த கோழியெல்லாம் விரட்டுறதில்ல. ஏதோ ஒரு ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது தான். அது எறும்பு சாப்பிட்டா என்ன, கோழி சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரியே நான் விட்டுடுறது. வந்து ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவில் நம்ம கோலம் போடும்போது வராது தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம பழக பழக அதுவுமே வந்துடும். கோலம் போடும்போது எப்பயுமே ஒத்த கோலமாக நம்ம போடக்கூடாது. அந்த கோலத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன டாட், ஏதோ ஒரு சின்ன ஸ்டார் அந்த மாதிரி போடணும். நானுமே போட்டிருக்கேன். ஆனால் அந்த கோழி மறைச்சிட்ருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற லேடிஸ் யாராவது இருந்தால் கல் மாவில் கோலம் போடுற பழக்கம் இருந்தால் மாற்றிக்கங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்.